ஏஐனால சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஆக்சுவலா ஏஐனால சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இட்ஸ் நாட் த நம்பர் ஒன் விச் இஸ் அஃபெக்டட். அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு 3 கொஸ்டின் இந்த வீடியோல கேட்க போறேன். அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் எஸ்னா உங்க லைஃப் டெஃபினட்டா நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு சேஃப். எந்தெந்த இண்டஸ்ட்ரி ஏஐனால அஃபெக்ட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ்ல என்னோட ஜாபை நான் சேஃபா வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி உங்களுக்கு உண்டான கொஸ்டினை இந்த வீடியோல டீடைல்டா பேசியிருக்கேன். கோ ஹெட் அண்ட் செக் த ஃபுல் வீடியோ. இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மாமா மாதிரி நீயும் எப்படியாவது யூஎஸ் போய் செட்டில் ஆயிடுறா, வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் நீயும் மாமா மாதிரி சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி வாசகங்களை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணும்? நல்லதுதான், ஒரு ப்ரூஃப் இருக்கு, நம்மளும் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனோம்னா செட்டில் ஆயிடலான்னு. அதெல்லாம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரைட்டு. எனக்கு ஒரு பழமொழி தோணுது. தாத்தா அடிக்கடி சொல்லுவார், காலத்துக்கு ஏற்ற மாதிரி கோலம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எந்த காலத்தில் எது யூஸ்ஃபுல்லோ அதை தான் யூஸ் பண்ணோம். பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு நானும் மாமா மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒர்க் ஆகுமா ஆகலையா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சரை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு வடிவேலு காமெடி தாங்க ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், சாஃப்ட்வேர் படி நல்ல ஏசியில் உட்காரலாம், லேப்டாப் கொடுப்பாங்க, காப்பி குடிச்சுக்கிட்டே இருந்துட்டு நீ பாட்டுக்கு வேலை பார்க்கலாம் அப்படிம்பாங்க. ஏசி இருக்கு, லேப்டாப் இருக்கு, ஆனால் வேலை தான் இல்லை. சார் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் ஏஐனால அஃபெக்ட் ஆகலைங்கிறீங்க, சாஃப்ட்வேர் படித்தா வேலை இல்லைங்கிறீங்க. சார் என்னங்கிறத கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவில் டேட்டா வச்சு நான் பேச போகிறேன். இது என்னோட டேட்டா இல்லை, சம் ரியல் ரிசர்ச் டேட்டா. இந்த மாதிரி டேட்டா உடனுக்குடன் உங்களுக்கு வேணும்னா உங்க பையன் பொண்ணோட லைஃப் நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ் சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1 செகண்ட் தான் எடுக்கும். போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, ஏன்னா அவங்களோட லைஃபையே இந்த வீடியோ சேஞ்ச் பண்ண போகுது. என்டிடிவி ரீசெண்டா ஒரு சர்வே போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, டாப் கண்ட்ரிஸ் எந்தெந்த கண்ட்ரி ஏஐல அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அன்டவுட்டட்லி யூஎஸ்ஸு, செகண்டு நம்ம தான், இந்தியா தான். ஏஐனால யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72% ஆஃப் பீப்புள் லே ஆஃப் ஏஐனால ஆயிருக்கு. இந்தியா அடுத்தது வெறும் 7% தான். என்ன சார் இவ்வளோ டிஃப்ரென்ஸானு கேட்குறீங்களா? அப்போ இந்தியாவில் அதிகமாக ஏஐனால போகலைன்னு நினைக்கிறீங்களா? பொறுத்துருங்க, கொஞ்ச நாள் இந்தியாலையும் ஏஐனால லே ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். சார் நீங்கள் சொல்யூஷன் சொல்லுவீங்கன்னு பார்த்தா பயமுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு உண்டான சொல்யூஷன், எந்தெந்த இண்டஸ்ட்ரி ஏஐனால லே ஆஃப் ஆகாது, எந்த இண்டஸ்ட்ரி ஏஐனால லே ஆஃப் ஆகும் அப்படிங்கிறத புட்டு டேட்டாவோட வைக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த இண்டஸ்ட்ரியில லே ஆஃப் ஆகாதுங்கிறத பார்த்துருவோம். நம்பர் 1 மென்டல் ஹெல்த் கேர். அதாவது எனிதிங் ரிலேட்டட் டு சைக்காலஜி படிங்க, ஆர் எனிதிங் ரிலேட்டட் டு மென்டல் வெல்பீயிங் படிச்சீங்கன்னா ஹையஸ்ட் ஏஐ ரெசிஸ்டன்ட். நம்பர் 2 கிளினிக்கல் ஹெல்த் கேர், அதாவது டாக்டர்ஸு, டென்டிஸ்ட்டு, சர்ஜன்ஸு, நர்ஸு இவங்கெல்லாம். நம்பர் 3 அதாவது எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், இந்த மாதிரி சர்வீஸ் டெக்னீஷியன். நம்பர் 4 கேர் கிவர்ஸ், இந்த ஓல்டேஜ் பீப்புளெலாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான நர்சஸ். ஆக்சுவலாக மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சார் என்ன இந்த 4 செக்டரை தவிர நீங்கள் வேறு செக்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 4 செக்டர் தான் ஆக்சுவலாக ஏஐ ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. பட் அப்படின்னா எல்லாரும் டாக்டர் ஆகிடலாமா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தனுக்கு பயாலஜியே வராதுன்னு வச்சுங்க, அவனை போய் நீங்கள் டாக்டர் ஆகுன்னு சொன்னீங்கன்னா அவனால் வாழ்க்கையில் சஸ்டெயின் பண்ண முடியுமா? அதுக்கும் இன்னைக்கு இருக்க காம்படிஷன் இந்தியாவில் கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் நீட் எழுதுறாங்க ஃபார் 1.1 lakh சீட்டுக்கு. இதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில்டாக வீடியோ பண்ணியிருக்கோம், அதை போய் பாருங்கள். சார் டாக்டர் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் எந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வேலையை எப்படி ஏஐ ரெசிஸ்டண்ட்டாக ஆக்கிறது
அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் பொண்ணும் வந்தாங்க. அந்த பொண்ணோட பேர் காவியா, நல்ல ஞாபகம் இருக்கு. பிஇ ஐடி படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா சொன்னார், சார் 2 வருஷம் முடிச்சுட்டா பிஇ ஐடி, இன்னும் 2 வருஷம் இருக்கு, கட்டாயம் வேலை கிடைச்சிரும்ல சார் அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு அவருக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன்னா அவரால் அதுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் காவியா இன்னைக்கு 4 இயர்ஸ் முடிச்சுட்டா இன்ஜினியரிங், கேம்பஸில் பிளேஸ் ஆகலை, நல்ல மார்க் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 8 CGPA வச்சுருக்காங்க. ஆனால் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, கடந்த 3-4 மாசமாக வெளியிலையும் ஜாப் தேடிட்டு இருக்காங்க, வெளியிலையும் ஜாப் கிடைக்கல. இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கங்களேன், டாப் 5 கம்பெனிஸ் இன் இந்தியா. இந்த வருஷம் கிட்டத்தட்ட இந்த 5 கம்பெனியும் சேர்த்து வெறும் 17,000 பேர் தான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. சார் ஐடியில் வேலை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு, ஆனால் வேற ரோலில். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிசிசி கம்பெனிஸில் இருக்குது. இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இஃப் யூ ஆர் அ சிஎஸ்சி ஐடி கிராஜுவேட், உங்கள் லைஃபையே அந்த வீடியோ சேஞ்ச் பண்ணும். ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், அதனால நீங்க எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள், நீங்க இன்ஜினியரிங் இன் சிஎஸ்சி ஐடினா anything related to AI, anything related to data science, anything related to cyber security, இந்த மாதிரி கோர்ஸை படித்தா மட்டும் பத்தாது, அதுக்கு உண்டான எக்ஸ்பர்டைஸ் ஆர் ஸ்கில்லையும் கற்றுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை இருக்குது. அதோட ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா, நீங்கள் வெறும் கோடு மட்டும் எழுதுனீங்கன்னா 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம். வேறஸ் இந்த ஏரியாவில் ஸ்கில்லை கற்றுக்கிட்டிங்கன்னா 8 to 10 lakh ஸ்டார்டிங் சேலரி பெரிய டிஃபிகல்ட்டியே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, கண்ட்ரி லைக் யூஎஸ்ஆ இருக்கட்டும், கண்ட்ரி லைக் ஆஸ்திரேலியாவில் மாஸ்டர்ஸ் பண்ணி ஸ்கில்லை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா 1 கோடி ரூபா, அந்த மாமா சொன்னார்ல அவருக்கு 15 வருஷம் ஆச்சு, நீங்கள் ஃபஸ்ட் 2 இயர்ஸ்லேயே வாங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ தான் கொஸ்டின் வரும், சார் ஏன் பையனும் வெளிநாட்டில் போய் மாஸ்டர்ஸ் பண்ணணும், 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும், வழியை சொல்லுங்கன்னு சொன்னால் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரில் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஐ எம் தேட் டு ஹெல்ப் யூ அவுட். கம்மிங் பேக் டு த பாயிண்ட், சார் நான் இன்ஜினியரிங் படிக்கலை, பிகாம் தான் படிக்கிறேன், இல்லை பிஏ படிக்கிறேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா வெறும் டிகிரி படிச்சிங்கன்னா குப்பையில தான் இன்னைக்கு போடணும். டிகிரிக்கு வேலை இல்லை. உங்களோட டிகிரியை ஏஐ ரெசிஸ்டண்ட்டாக மாற்றினீங்கன்னா உங்களை யாராலையும் டச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், பிகாம்னு எடுத்துக்கங்களேன், நீங்கள் பிகாமை ப்ளஸ் ஏஐ ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு பதிலாக யூ கேன் பி எ ஃபினான்ஸ் அனலிஸ்ட் ஆகலாம். there is a big opportunity for you. கன்சல்டிங் ஃபோமுக்கு போகலாம், there is an opportunity. வெறும் பிகாமை முடிச்சுட்டு நான் எனக்கு டேலி தெரியும், எனக்கு ஜோகோ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தெரியும்னு சொன்னீங்கன்னா வீட்டில் தான் உட்காரலாம். கேர்ஃபுல், பிக் வார்னிங் ஹியர் ஆக்சுவலாக. நவ் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், again I'm insisting you, நீங்கள் என்ன உங்களுக்கு படிக்கணும்னு நினச்சிங்களோ அதை படிங்க. நாட் நெசசரி நீங்கள் எல்லாரும் டாக்டர் படிக்கணும்னு இல்லை, ஆனால் உங்கள் டிகிரிக்கு ஏற்றாப்புல அந்த ஏரியாவில் எப்படி ஏஐ ரெசிஸ்டண்ட்டாக ஆக்கணுங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கங்க. சார் நீங்கள் எது நம்பர் 1ன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஸில் கிட்டத்தட்ட 14% லே ஆஃப், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 12% லே ஆஃப், டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 10% லே ஆஃப். பட் இங்கே ஒரு கொஷின் என்னென்னா, இது எதுவுமே நம்பர் 1 இல்லை சார், அப்போ எதுதான் நம்பர் 1 அப்படின்னு கேட்குறீங்களா? எந்தெந்த வேலையெல்லாம் நம்ம திரும்பி பண்ணிட்டு இருக்கோமோ, எக்ஸாம்பிள் லைக் டீச்சிங் எடுத்துக்கோங்க, கோச்சிங் எடுத்துக்கோங்க, ஆர் லைக் டேட்டா என்ட்ரி எடுத்துக்கங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏஐ கூடிய சீக்கிரம் ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? எந்த இண்டஸ்ட்ரின்னு? எந்த இண்டஸ்ட்ரி? எஜுகேஷன் இஸ் த நம்பர் 1 இன் இந்தியா. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? என்டிடிவி ரிசர்ச் படி கிட்டத்தட்ட 21லேருந்து 22% லே ஆஃப் எஜுகேஷனில் தான் இருக்குது, சாஃப்ட்வேர் இல்லை. சாஃப்ட்வேர் இஸ் தேர் இன் டாப் 5,
பட் இட் இஸ் நாட் நம்பர் ஒன். நம்பர் ஒன் இஸ் எஜுகேஷன். அதுதான் உண்மை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம நிறையா ஒரு மித்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு ஏஐனா சாஃப்ட்வேருக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது சாஃப்ட்வேருக்கு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நான் ஒரு 3 கொஷின் கேட்க போகிறேன். இந்த 3 கொஷினுக்கு ஹானஸ்டாக பதில் சொல்லுங்கள். இந்த ஆன்சர் உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணும். அப்படி இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நானே சொல்யூஷனையும் சொல்லிடுறேன். நம்பர் 1, நீங்கள் பண்ணுற வேலைக்கு மனித தொடர்பு இம்பார்ட்டண்டா இல்லையா? இதுக்கு எஸ் ஆர் நோன்னு ஹானஸ்டாக பதில் சொல்லுங்கள். நம்பர் 2, நீங்கள் பண்ணுற வேலைக்கு ப்ராக்டிக்கலாக ஆர் எனி லைசன்ஸ்டு எக்ஸாம் இருக்கா? அது இம்பார்ட்டண்டா? நம்பர் 3, நீங்கள் ஏஏ கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஆர் ஏஏ ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு உங்கள் ஸ்கில் இந்த வேலைக்கு தேவையா? இந்த 3 கொஷினுக்கும் ஆன்சர் எஸ்ன்னு இருந்ததுன்னா உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட் 15 இயர்ஸுக்கு யாராலையும் அசைக்க முடியாது. இது என்னோட ப்ராமிஸ். இது என்னோட ப்ராமிஸ் மட்டும் இல்லை, வேர்ல்டில் உள்ள லீடர்ஸோட ப்ராமிஸ். இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா ஒரே ஒரு சாய்ஸ் தாங்க இருக்குது. Go ahead and subscribe now if you have not done it. நம்ம சில விஷயத்தில் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பெனிஃபிட் நீங்கள் மட்டும் எடுத்தால் போதாதில்ல. Go ahead and share it with people whom you think it is beneficial. யார் யாருக்கெல்லாம் நன்மை பயக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.